ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் நிகிதா டியூஷன் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தா. அம்மா அவளுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு சுதர்ஷன் அண்ணா வந்துட்டு நம்மளாம் எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்டார். நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். அதனால் நான் நிகிதா வந்து டியூஷன் கட் அடிச்சிட்டா. அப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறனால நானும் நிகிதாவை மட்டும் அண்ணா கூட காரில் போனோம். போகிற வழியில் அண்ணாவோட அக்காவை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போன இடம் தான் ப்ரூக் ஹில்ஸ். அங்கே போன உடனே குட்டீஸ் 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குட்டி பாப்பா சுதிக்ஷாவுக்கு வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு மாலுக்கு வர்றது. கார் பார்க்கிங்லேயே வந்து நிகிதாவும் சமீக்ஷாவும் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரூக் ஹில்ஸ் வந்தோடனே ஏன் இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபன் சிட்டி ஏரியாக்காக தான். குழந்தைங்க எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ரூக் ஹில்ஸ்குள்ளே வந்தோடனே எந்த ஃப்ளோர்லேயும் நிற்காம 4th ஃப்ளோருக்கு வந்து பார்த்தா அங்கே ஃபன் சிட்டியே காணோம். இவங்க 2 பேர் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அப்புறம் விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 3rd ஃப்ளோருக்கு ஃபன் மேக்ஸை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. 3rd ஃப்ளோருக்கு வந்து பார்த்தா ஃபன் சிட்டி ஃபன் மேக்ஸாக மாறி இருந்தது. பார்த்ததும் பாப்பாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. உள்ளே போனதுமே அங்கே ஹார்ஸ் ரைட் மாதிரி இருந்தது. அதில் நான் சுதிக்ஷா உட்கார வச்சேன். அப்புறம் சமீக்ஷாவும் அதில் உட்காந்துருந்தா. 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு பைக் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த பைக்லேயும் நான் சுதிக்ஷா உட்கார வச்சேன். அங்கே இருக்க எல்லாமே அவளுக்கு புதுசாக இருந்தனால அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாவில் போய் சமீக்ஷாவை வந்து விளையாடுறதுக்காக அனுப்பினோம். அவள் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தா. நாங்கள்லாம் அங்கே நின்றுட்டு இருந்த வரைக்கும் சரி அவள் விளையாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் திரும்பி வேறு ஏதாவது கேம்ஸ் பார்க்க போகலான்னு திரும்பி வந்தோம். உடனே அவளும் வந்துட்டு டைம் முடியறதுக்கு முன்னாடியே இல்லை நீங்கள் யாரும் இல்லாதனால நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. அப்புறம் நம்ம சுதிக்ஷா பாப்பாவை வந்து இதில் உட்கார வச்சோம். அவள் ரொம்ப இதில் என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன். நான் அதே ரூல்ஸை ரோட்ல பேசினா ஏன்டா வந்து கொலை. நான் எப்போவுமே ப்ரூக் ஹில்ஸ் வந்தால் இந்த கேமை விளையாடாமல் இருந்ததே இல்லைங்க. நான் ஃபன் சிட்டி வர்றதுக்கு ஒரே ரீசன் இந்த கார் கேம் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் இது. நான் நல்லாவும் ஓட்டுவேன். இந்த காரை நல்லா ஓட்டுவேன். அதனால் நானும் சுபாக்காவும் ஒரு கார்லேயும் பாப்பாங்க 2 பேரும் ஒரு கார்லேயும் உட்காந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இதுங்கிறனால நான் என்ன ஆனாலும் இந்த கேமை வந்து தவிர்க்கவே மாட்டேன். எங்கள் பாப்பாவோட கார் வந்து நடுவில் ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு. அந்த அண்ணா வந்துட்டு சரி நான் உங்களுக்கு இன்னொரு ரவுண்டு தரேன்னு சொன்னார். பட் நாங்கள் தான் எல்லா கேமுமே விளையாடணும்ல, அதனால் வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா நிறைய தடவை சொன்னாங்க இது நீ போகாத, நீ ரொம்ப பயப்படுவ, வேணான்னு. நான் தான் கேட்காம ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் உட்கார்ந்தேன். ரோலர் கோஸ்டர் வீடியோ தான் போட்டு விட்டாங்க. பட் அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு. இதில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உட்கார்றேன். அப்புறம் அந்த கேப்பில் வந்துட்டு சமீக்ஷா வந்து ட்ரெயினில் உட்காந்து விளையாண்டுருந்தா. அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணா இந்த ட்ரெயினை. அப்புறம் நிகிதாவும் சமீக்ஷாவும் இந்த கேமை விளையாண்டாங்க. இது ஆக்சுவலி ஒரு ஆள் விளையாடுற கேம் தான். பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேமை விளையாண்டாங்க. அவங்களால என்னென்ன கேம் விளையாட முடியுமோ எல்லா கேமையும் ட்ரை பண்ணி விளையாண்டு பார்த்துட்டாங்க 2 பேரும். 2 பேரும் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் எங்கள் பங்குக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா கேமையும் விளையாண்டோம். நானும் ஹரி அண்ணாவும் வந்து பேஸ்கெட் பால் விளையாண்டுருந்தோம். நடுவில் எங்கள் அம்மா வந்துட்டு என்னை விளையாடவே விடலை. அவங்களே ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பேஸ்கெட் பால் விளையாடுறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வச்சுருப்பாங்களே பேஸ்கெட் பால், அதில் போய் ஆக்சுவலி நானும் இருக்கேன் அதில் போய் பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா நாங்கள் எட்டி அந்த ரிங்குள்ளே போட்டுருவோம். அப்படியே ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஒரு 45 டிக்கெட்ஸ் அதுலேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். சரி விளையாண்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி அப்பப்போ நின்று போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருந்தது. அதில் வந்து சுதிக்ஷா உட்கார வச்சோம். ஏன்னா அவளே ஏதாவது விளையாடணும்ல, அதனால் அவளை அதில் உட்கார வச்சோம். அவள் இதிலலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஏன்னா கலராக நிறையா லைட்டிங்ஸோட ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவள் பார்க்குறா. அதனால் அவள் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அடுத்தது பார்த்திங்கன்னா டேபிள் சாசர். இங்கே போயிட்டு வந்து இந்த கேமை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி இந்த கேமோட பேரையே கண்டுபிடிச்சிருக்கேன். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளையாண்டோம். அவ்வளோ நல்லாலாம் விளையாடல. கார்ட் ஸ்வைப் பண்ணிட்டோம். அந்த அண்ணா வந்து தெரியாமல் ஸ்வைப் பண்ணிட்டாரு ஒரு ஆர்வத்தில். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் விளையாண்டு எப்படியோ அந்த டைமிங்கை முடிச்சிட்டோம். அந்த கேமையாவது கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கேமோட பேரை கண்டுபிடிச்சேன். இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கூட எனக்குலாம் தெரியாது.
ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஒன்றை வச்சு அதை தட்டி தட்டி விடணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டு நானும் என் தங்கச்சியும் விளையாண்டுருந்தோம். எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி விளையாண்டுருந்தோம். அப்புறம் கன் ஷூட்டிங் மாதிரி என்னமோ இருந்தது. அண்ணாங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக அதை போய் விளையாடணும்னு சொல்லிட்டு 2 கன்னுக்குமே கார்டு ஸ்வைப் பண்ணிட்டாங்க. அப்புறம் ட்ரை பண்ணுறாங்க, ஷூட் பண்ணவே முடியல. அப்புறம் தான் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க, இது வந்து இப்போதைக்கு வேலை செய்யாது, இதுக்கு பதிலாக நாங்கள் வேறு கேம் வேணால் ஏதாவது காம்பன்சேஷன் பண்ணி தரோம், நீங்கள் இதே அமௌண்ட்டுக்கு வேறு ஏதாவது கேம் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 அண்ணாங்களும் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டாங்க. ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இருந்தனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ஆனால் சுதீக்ஷாவுக்கு வந்து டயர்டே ஆகலை. அவள் அங்கே கூட வந்து அந்த ஒரு மரம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அந்த சிட்டிங் ஏரியாவில். அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி விளையாண்டுட்டு இருந்தா. அங்கே இருந்தவங்க எல்லாரும் கூட சுதீக்ஷாவை பார்த்துட்டு அவள் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னோ பவுலிங்க்கு போனோம். ஹரியண்ணா ஃபஸ்ட்டு போட்டோடனே செம்மையாக போட்டார். எனக்கெல்லாம் இது எப்படி விளையாடணும்னு தெரியல. சரி ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணேன். பட் நான் போட்டதும் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் நிறையா கண்டினியூ பண்ணி விளையாண்டோம். சுதர்ஷன் அண்ணாவும் போட்டார், அவரும் சூப்பராக விளையாண்டார். அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க விளையாட்டுக்கு. ஆக்சுவலி அவங்க போட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கெல்லாம் வாங்கினாங்க. பட் அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. கேமரா ஆன் பண்ணால் அவங்க பால் இப்படி தான் போகுது, என்ன பண்ணுறது? கேம் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எங்கே போகலாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. மணி 9க்கு மேலே ஆச்சு. இதுக்கப்புறம் வெளியே தூரமாலாம் போய் எங்கேயும் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. சரி வாங்க பார்த்துக்கலாம் அண்ணா கூட்டிகிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நடந்ததை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.